ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு கான்வர்சேஷன் பார்த்துட்ருக்கோம். கிராமரில் எப்படி கான்வர்சேஷன் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். இல்லை இன்றைக்கி ஒரு வார்த்தை பார்க்கலாம். அது வார்த்தைங்கிறத விட ஒரு சின்ன ஒரு ஃப்ரேஸுன்னு கூட சொல்லலாம். சில பல வேர்ட்ஸ் கலந்தது. அதாவது ஒய் ஷுட் இப்போ வந்துட்டு நம்ம ஒருத்தங்கக்கிட்ட சண்டை போட்டோம். நம்மளை சேர்த்து வைக்கிறாங்க. மூணாவது ஆள் என்னத்துக்கு சண்டை, ஒரு அக்கா தங்கச்சி சண்டை போடுறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, பேசு, சண்டை போடாத, உன் தங்கச்சி தானே பேசணும். ஒய் ஷுட் ஐ டாக், நான் ஏன் பேசணும், ஒய் ஷுட் ஐ டாக். அதே மாதிரி ஏதாவது சண்டை அப்படின்னா, அம்மா பிரியாணியே பண்ணியிருந்தாலுமே கோபம் அம்மா மேலே இருந்தால் அப்போ பிரியாணி பெருசாக தோணாது, அந்த கோபதாபம் தான் பெருசாக தோணும். அப்பா என்ன சொல்லுவார், சரி போனால் போகுது, அம்மா தானே, அதெல்லாம் பெருசுப்படுத்திக்காத, வா சாப்பிடு, வா பிரியாணி அப்படின்னா, ஒய் ஷுட் ஐ ஈட், நான் ஏன் சாப்பிட்ணும், ஒய் ஷுட் ஐ ஈட். அதே மாதிரி சின்ன குழந்தைகிட்ட சண்டை வரும் இல்லையா, இல்லை ஓரளவுக்கு வளர்ந்த குழந்தைகிட்டையும் ஒரு ரிமோட் வச்சுருப்பாங்க ஒருத்தங்க, இன்னொருத்தங்க இன்னொரு சேனல் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க, சண்டை வரும். இல்லை அம்மாவோ அப்பாவோ சமரசம் பண்ண வருவாங்க. உன்னோட தம்பி தானே, அவன் வேறு சேனல் கேட்குறான், அவனுக்கு நீ ரிமோட்டை கூட அவன் மாற்றி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒய் ஷுட் ஐ கிவ், நான் ஏன் கொடுக்கணும், ஒய் ஷுட் ஐ கிவ். இந்த சண்டை வார்த்தைகளையெல்லாம் யூஸ் பண்ணி கடைசியில் மேடம் தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிடாதீங்க. இந்த மாதிரி நான் ஏன் பார்க்கணும், நான் ஏன் கேட்கணும், நான் ஏன் கொடுக்கணும், அந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு இது யூஸ் பண்ணலாம் இங்கிலீஷில். தேங்க்யூ.